நான் சொன்னேன் நீங்க உடனே அவனை அடையாளம் கண்டுபிடிப்பீங்க. ஆனா நீங்க அடையாளம் கண்டுபிடிக்கிறது வேற, நான் சொல்ற பேர் வேற. நெப்போலியன். நான் சொல்றது மாவீரன் நெப்போலியன். வெரி பவர்ஃபுல் மேன். அதனால தான் அதுக்கு அந்த பேரை வச்சிருக்காங்க போல. எனக்கு இந்த மாதிரி கான்ஃபரன்ஸில் பெண்களை பார்த்தால் சந்தோஷம். ஏனால் நெப்போலியன் என்று பேசினாலே அது மாவீரன் நெப்போலியனை பற்றி மட்டும்தான் இருக்க வேண்டும் என்றால் அந்த கூட்டத்தில் பெண்கள் இருக்க வேண்டும். அதனால் நான் அவர்களை முன்வைத்து இந்த வார்த்தையை சொல்ல எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த லீடர் என்ன லீடருங்க அவன். நான் போயிருந்தேங்க, பிரான்ஸ் போயிருந்தேன். 4 அடிங்க, 9th ஸ்டாண்டர்ட் பாய் மாதிரி இருக்கிற அவனுடைய ட்ரெஸ் வந்து அந்த வர்சைல் அவனுடைய அரண்மனைக்குள்ள இருந்தது. என்ன லீடர்ஷிப்! ஒரு போர் வீரனாக, அதுவும் அந்த தாய்நாட்டுக்குரியவன் இல்லை அவன், ஒரு போர் வீரனாக ஜாயின் பண்றாங்க. 17 வயசுல, 25 26 வயசுல அவன் வந்து அந்த நாட்டுக்கு பேரரசன். என்ன குவாலிட்டி இருந்ததுங்க அவன்கிட்ட! என்ன அலர்ட் தெரியுமா அவன்! இஸ் வெரி அலர்ட், வெரி அலர்ட். நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். நான் எப்போவுமே ஜனவரி 1 என் டைரியை எடுத்து நான் ஃபஸ்ட்டு எழுதுறது அவன் சொன்ன வாசகம்தான். அவன் எனக்கு சொல்லிட்டு போன வாசகம். முடிந்தால் அதை உங்களுக்கு புரிந்தால் நீங்களும் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அவனுக்கு நீச்சல் தெரியாது. நீச்சல் தெரியாதே, உனக்கு நீச்சல் கற்றுக்கொள்ளலாம் இல்லையா என்று கேட்டார்கள். அதற்கு அவன் சொன்ன பதில்தான் என் டைரியின் முதல் வாசகம். நான் சுறாக்கள் இல்லாத ஆழ்கடலில் நீச்சல் பழகுவதில்லை. என்ன சொல்லுங்க இது! என்ன சொல்லுத! நீச்சல் தெரியாதுங்க, பழகணும். கடல்ல தான் பழகுவானா, ஆழ்கடல்ல தான் பழகுவானா. பழகும் போது சொரா இருக்கணுமா? எப்ப சொல். அவன் அப்படிதான் வாழ்ந்தான். நான் போயிருந்தேன், அவனுடைய சமாதியை பார்க்க போயிருந்தேன். சீன் நதிக்கரையில் நான் புதைக்கப்பட வேண்டும் என்று சொன்னான். சீன் நதிக்கரை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். போயிருந்தேன். நேராக போய் பார்த்தா பெரிய பியானோ மாதிரி வச்சிருக்கிறான் அவனுடைய அஸ்தியை. பார்த்துட்டு மேலே போய் பார்த்தேன். கீழே போய் பார்க்கணுன்னா கீழே போய் கூப்பிட்டுட்டு போனேன். அங்கே போய் பார்த்தேன். நான் சொன்னேன், கீழே இவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியுது, ஏன் முதல்ல மேலே கூட்டிகிட்டு போய் கீழே கூப்பிட்டு வந்தீங்கன்னு. அதுக்கு அந்த கைட் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எங்கள் தலைவனை, எங்கள் நாட்டின் பேரரசனை நீங்கள் சமாதி நிலையில் பார்க்க வேண்டும் என்றாலும் முதலில் தலை வணங்கித்தான் பார்க்க வேண்டும், பிறகு நேராக பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னார். லீடர்ஷிப்புங்க. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.